another video from SNJ's Knuckleball. இந்த வீடியோல வந்து நம்ம லாஸ்டா நடந்த ஃபோர்த் லிஸ்டோட ரிவ்யூ பார்க்க போறோம். பாக்ஸிங் டே ரொம்ப கேவலமா இருந்துச்சு. இந்தியா தோத்தது. பயங்கரமா பில்டப் பண்ணி உள்ள போய் ஜெயிச்சுடாங்கன்னு பார்த்தா லாஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆஸ்திரேலியா வந்து செமத்தியா 474 அடிச்சாங்க. இன் ரிட்டர்ன் இந்தியா வந்து அதை ஃபாலோ பண்றதுக்கு பெரிய கஷ்டப்பட்டு அதை தாண்டி ஒருத்தர் சலார் பில்டப் மாதிரி கொடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி அடிச்சாதான் தப்பிச்சு வெளியே வந்திருக்கோம். ஸோ 369 இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ் அட்லீஸ்ட் ஃபாலோவான கொடுக்கல, அதுவே பெரிய விஷயம். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு விளாண்ட மாதிரி இருந்துச்சு ஆஸ்திரேலியா. அதுக்கு மேல கஷ்டப்பட்டு இந்தியா விளாண்ட மாதிரி இருந்துச்சு. டோட்டலி லாஸ்ட் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட இந்த லைனப்ல இருந்து இந்தியா வெளியே வந்த மாதிரி எனக்கு 99% வெளியே வந்தாச்சுன்னு 1% சான்ஸ் தான் இருக்கு. முடிஞ்சு அவ்வளவுதான். 1% ஆஸ்திரேலியா வந்து 2-0 போயிட்டு வருஷம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்காக விளாடுறவங்க எவன் இருக்கா அது சொல்லு. அதானே. ஓகே, சோ ரிவ்யூ பார்த்துடலாம். உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. நவீன் சங்கர், கேப்டன் சங்கர், ரோஹித் சர்மா எப்படி விளாண்டாரு? அங்கதான் நான் ஆக்சுவலா வர்றேன். ஆனா இந்த ரோஹித் சர்மா என்ன ஏதோ கறியெல்லாம் பூசுறதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் கறியில வாங்கி வச்சிருந்தேன். அப்புறம் ஒன்னத்துக்காக ஃபர்ஸ்ட் தெரியும், பட் இருந்தாலும் அடுப்புல கொட்டிட்டு அது என்னென்ன அடுத்த மேட்ச்ல பூசிக்கலாம். கிழிச்சாரு கோயம்புத்தூர்ல 5000 ஏக்கர் வெண்ண அடுத்து தண்ணீர் வரன்ற மாதிரி கிழிச்சாரு. அடுத்த மேட்ச் 8 இன்னிங்ஸ்ல அடிக்காத 9வது இன்னிங்ஸ்ல வந்து ஒரு அடுத்து தள்ளிடுவாங்க. ரோஹித் சர்மா வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது உண்மையிலே அடிப்பான்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அடிக்கலன்றது கூட ஒரு பாயிண்ட் வந்து அவன் இப்படிதான்ன்றது ஓப்பனிங் இறங்கி ஒண்ணு காட்டுனாது காட்டிருக்கணும். இல்ல அட்லீஸ்ட் ஸ்டோக்காவது வச்சு அதோட மெயின்டெனன்ஸாவது கரெக்டா பண்ணியிருந்திருக்கலாம். ஆக்சுவலா பால் அதாவது கொஞ்சமாவது ரொட்டேஷன் ஜெய்ஸ்வால் நின்ன மாதிரியாவது ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். பட் அதுவும் இல்ல. ஸோ ரோஹித் சர்மாட்ட வந்து ஒரு பட் ஹீ இஸ் த மோஸ்ட் லெஜெண்ட். அவரை பத்தி ரொம்ப பேச வேண்டாம். பட் ஜெனரல் பாயிண்ட் என்னன்னா அவரே அதாவது ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அவரு வந்து ஒரு பாயிண்ட் அவரே கெடுத்துக்கிறாரோன்ற ஒரு ஆஸ்பெக்ட் தான் எனக்கு தோணுது. மேபி அவர் ஓப்பனிங் இறங்காம இருந்திருக்கலாம். பேட்டிங் ஆர்டரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாம அதே ராகுல் அந்த மாதிரியே ஓப்பனிங் போற இதே வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கலாம். கேவலம் மாத்தி டோட்டலா கொலாப்ஸ் இந்தியா. ரோஹித் சர்மா வேற ஒண்ணும் இல்ல, நான் தான் ஃபார்ம்ல என் கூட நீ சேர்த்துக்க ராகுல் சேர்ந்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. நீ ஏன் போற போகாத, நான் போய்க்கிறேன். வடிவேல் மாதிரிதான். சங்கர் சொன்ன மாதிரி தெரிஞ்சது கடைசியில ரிட்டையர் ஆக போற நேரத்துல ஒரு பேர் அவரே கெடுத்துக்கிற மாதிரிதான். ஏன்னா இப்பதான் T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்துருக்கு. அடுத்து ஆப்வியஸா தெரியும் சாம்பியன்ஸ் டிராபி வர ஷோரா வந்து ஒரு லாங் ரன் கொடுக்க போறாங்க. மோஸ்ட்லி வந்து என்ன பும்ரா நல்லா பண்றதுனால ஒயிட் பால்ல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். இப்பயே ஒண்ணு கெட்டு போல எனக்கு தெரிஞ்சு. எப்படியும் இந்த டெஸ்ட்டுமே அந்த மாதிரி இடம் எப்படி போக மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டெஸ்ட்டும் ஆடிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒன்னும் விலகணும் இல்லைன்னா விலக்கிடுவாங்க மாதிரிதான். இந்தியாவை பொறுத்தவரை இவங்க டக்குனு கேப்பசிட்டி இருந்து தூக்கலாம் மாட்டாங்க. ஆஷிராவை தூக்குவாங்க ஒரு சில டீம். இவங்க வந்து தம்பி நீ ஏன் ரிட்டையர் ஆயிடு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. கோலிக்கு ஒரு 2-3 வருஷம் இருக்குன்னு அன்னைக்கே சொன்னேன், பாலா இருந்தா போகும், பச்சை தண்ணி எப்படி போகும்னு. அது பொங்காது. நான் தான் பச்சை தண்ணின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த அங்க உட்காந்துருக்காருல டிஷர்ட்டை போட்டு, அவர் தான் இந்த இடம் ரோஹித் சர்மா வந்து என்ன பண்றாரு பாரு. இவங்க நீங்க கேப்டன்சியுமே விளையாடுறோம். நம்ம இங்க விளையாடுறோம், நமக்கே தெரியுது. சொல்லுங்க. வன்மத்தை கக்குங்க சொல்லுங்க. அதாவது என்னைக்குமே வந்து அடிக்கதாண்டா செய்வாரு. ஆனா இந்த வாட்டி அடிக்கல, அவ்வளவுதான். ஒயிட் பால்னே ரெட் பால் எல்லாம் அவருக்கு பெரிய ரெக்கார்டே இல்லை அவுட் சைடு இந்தியா. சீரியஸ்லி ரெக்கார்டே கிடையாது ரெட் பால்ல ரோஹித் சர்மா.
அவர் கேப்டன்றனால இந்த இடையில கொஞ்ச நாள் சவுத் ஆப்பிரிக்கால பவுமா வந்து கேப்டன் ரகான்னு ஆடிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அதே மாதிரிதான் ரோஹித் சர்மா ஆடிட்டு இருக்கு. லிட்டரலி அதுதான். ஏய் கம்மின்ஸ பார்த்து கத்துங்க பேட்டிங். அவன் அடிக்கிறாங்க 40 அடிக்கிறாங்க. இல்ல அதுதான் சொல்ல வரேன். ரோஹித் சர்மாவோட வந்து அந்த நியூசிலாந்து சீரீஸும் பிளஸ் ஆஸ்திரேலியா சீரீஸும் ஒஸ்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவரு உள்ள ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் வச்சிருக்காங்க. அந்த ஆஸ்பெக்ட வந்து அவரு மேபி எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஒரு அவருக்கு கை கொடுக்கல தெரியல. மேபி நெக்ஸ்ட் டெஸ்ட் என்ன அந்த செம்ப ரொம்ப வெயிட்டா இருக்கு, செம்பு தூக்கிட்டே இருக்க, கீழே வச்சிரு வேண்டாம். இல்ல அவரை நம்புறாரு. பட் வந்து அதான் நீ சொன்ன மாதிரி பாலா இருந்தா பொங்கும், அதெல்லாம் பொங்காது. ஒரு தெரிஞ்ச ரோஹித் சர்மா தூக்கிட்டு கேப்டன்ஷிப் கும்புறா. ரோஹித் சர்மான்னு சொல்றீங்கடா. நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்றேன். ரோஹித் சர்மா மட்டும் அங்க வந்து இது இல்லடா. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு ஆமா அது கரெக்ட் தான். விராட் கோலி அப்படித்தானே, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 2வது இன்னிங்ஸ்ல ஏதோ ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டாப்ல, ஒரு பிளாட்டான பிட்ச்ல அடிச்சிட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா விராட் கோலியுமே அப்படித்தான். அதாவது எல்லாருமே சொல்றோம், ஒரு எல்லா இன்டர்நேஷனலே சொல்றது அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அடிக்காதையா அப்படின்னா வீம்புக்குன்னே அடிச்சு அவுட் ஆனா அப்புறம் அது வந்து இல்ல நான் அப்படிதான் அடிப்பேன்ற மாதிரி தானே கணக்காகும். ஏன் விட்டுட்டா கொஞ்ச நாள் ஆட, எவன் வேணா வந்து ஆடுறான், உனக்கு அந்த ஒரு பால விட உனக்கு என்ன பிரச்சனை? இது இப்ப ஒண்ணு இல்ல, நீ நின்றுதா இந்த மேட்ச் டிராவா இருக்கும். ஆக்சுவலா நேத்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சோட ஹெல்மெட்ல தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் வேற இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்லு. சென்சார்ல போயிடும் வேற இதெல்லாம் பண்ணியா சரி ஓகே. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் வேற கம்மின்ஸ். ஏய் என்னவோ நல்ல கிரிக்கெட் விளாண்டாங்க ஆஸ்திரேலியா. நல்லா விளாண்டான் கம்மின்ஸ் எல்லாம் வந்து செம்மையா விளாண்டான். சரி கம்மின்ஸுக்கு தான் அந்த பக்கம் போட்டு அடிக்கிறான்னு தெரியுது. அவுட் ஆப்ஷனே போடுறாங்க. அவனும் அந்த பக்கமே அடிச்சு ஒரு 40 ரன் அடிச்சுட்டான். சரியா? ஏன் யாருக்கெல்லாம் மறந்துட்டாங்களா? சிராஜும் சரி கும்ரம் சரி அரௌண்ட்ல எடுத்து கால்ல போட வேண்டியதானே. 4 பால் 5 பால் கால்ல போட்டா விக்கெட் விடுவாதானே. நம்மளுக்கே தெரியுது. கோச்ல அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு தெரியல எனக்கு. என்னதான் அவங்க கோச்சரோ கோச்சுக்கு படிச்சாங்களா இல்ல கண்டிப்பா. இப்ப இதுல வாஷிங்டன் சுந்தரம் எடுத்திருக்காருங்க. ஒண்ணு அவன் எடுத்திருக்கானா பவுலிங் ஆல்ரவுண்டர் எடுத்திருக்கியா, அவனுக்கு ஓவரும் கொடுக்கல. இன்னொன்னு ஜடேஜாக்கு அப்புறம் இறக்கி விடுறாங்க. அவனை அட்லீஸ்ட் கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டு, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா ரொம்ப நிறைய பால் ஆடினாப்ல, இந்த இன்னிங்ஸ் கடைசியா நாட் அவுட். அது ஒரு டீம் எடுத்துட்டு எனக்கு தெரிஞ்ச டீம் எடுக்கிறது கோச்சோட இது வந்து எடுத்திருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி ரொம்ப முஷ்டம், லிட்டரலி ரொம்ப முஷ்டம். இங்க விளையாட நமக்கே தெரியுது என்னடா சம்மந்தம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. இன்டர்நேஷனல் லெவலில் எப்படி யோசிக்கணும்? அவனுக்கு இல்ல இந்த ஆஸ்பெக்ட்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரஷர் இருக்கதான் செஞ்சிருக்கும். ரோஹித் சர்மா கண்டிப்பா பிரஷர் வந்துருக்கும், இல்லாம எல்லாம் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த பிரஷரை வந்து மூஞ்சிய சரியில்லை. ஒரு 2 மேட்சாவே மூஞ்சிய ஒரு மாதிரிதான் இருந்தா ஏதோ சம் பிரஷர் இருக்கு, பேக்ரவுண்ட்ல பிரஷர் இருக்கிறதுனாலதான் அந்த ஆஸ்பெக்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஓகேவா? இன்னொன்னு நீ சொன்ன வாஷிங்டன் சுந்தர் வந்து பவுலிங்க்கு எடுத்திருக்காங்க, ஸ்பின்னருக்கு தான் எடுத்திருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு 12 ஓவரோ 13 ஓவர் தான் போட்டிருக்காரு. சரியா? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி போட்ட ஓவரும். எனக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட்ல என்ன தோணுதுன்னா 40-42 ரன் வந்து நேதர் லைன்ல போய் அடிக்க விட்டாங்க. சரியா? அதுல 1008 சரியா? ரொம்ப கேச்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் 3 செஞ்சுரிடா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் 3 செஞ்சுரி. ஆமா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து 3 செஞ்சுரியா இல்ல 2 செஞ்சுரியா? டேய் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நீ கம்பேர் பண்ணாத. நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நீ கம்பேர் பண்ணனா இந்தியாவை பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு 369 கொண்டு வந்தாங்க. அதுக்கு காரணம் நிதிஷ் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தரும் தான். சரியா? அவங்க 2 பேர் இல்லைன்னா இந்த இடத்துல அந்த 369 வந்திருக்காது. ஃபாலோ ஆன்ல இன்னும் கேவலமா போயிருப்பாங்க. சரியா? இந்தியால இல்லடா, இந்தியால 2 பேர் செஞ்சுரி அடிச்சிருக்காங்களா? ஆமாடா, இல்லன்னு அடிச்சிருக்காங்க. அது யாரு அடிச்சிருக்கான். சரியா? அதை விட்டுரு, அது நமக்கு தேவையில்ல. சரியா? நான் என்ன எக்ஸ்பெக்ட்ல சொல்றேன்னா அந்த 369 ஸ்கோர் வந்தது வந்து
ஓரளவுக்கு மானத்தை காப்பாத்திருக்காங்க அந்த இடத்துல. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து நான் என்ன சொல்றேன், செகண்ட் இன்னிங்ஸ் நல்லாவே பவுலிங் போட்டாங்க. நல்ல பவுலிங். அதே விஷயத்துல சொதப்பிட்டாங்க. செம்மையா போட்டாங்க. கடைசி கமின்ஸ் லயன்லாம் வந்து அதுலயே பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டாங்க. 3 கேட்ச் மிஸ். இவனுக்கு ஜெய்ஸ்வால் ஒருத்தனுக்கு, அபிஷேனுக்கு ஒண்ணு, கம்மிங் மாத்தி மாத்தி கேட்ச் மிஸ். அப்புறம் எல்லா விக்கெட்டும் ஆமா ஒரு இது பார்த்தேன். இந்த ஒரு தடவை மட்டும் 21 ஸ்பெல் போட்டிருக்கானு 59 சொல்லிருக்கானுங்க. அவ்வளவு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்ல வேலைக்கு நிதிஷ் ரெட்டியும் சரி வாஷிங்டனும் சரி நல்ல பிக்கா இருந்து அவங்க எடுத்த அவங்களோட பிக்கை வந்து அவங்க கரெக்டா நிரூபிச்சாங்க. குட். எனக்கு தெரிஞ்சு நல்லது. கொஞ்சம் ஸ்கோரை குறைச்சிருந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, அட்லீஸ்ட் இந்தியா ஜெயிச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த பர்டன் இல்லாம இருந்திருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஈஸியா எடுத்து கண்டிப்பா ஒரு 270 அந்த ரேஞ்சில இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்தியா சேஸ் பண்ணிருக்கலாம். எங்க தப்பா போச்சு அப்படின்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரிஷப் பண்ட் 3 பேரும் தப்பு தான். அவங்க கரெக்டா விளையாடல. கரெக்டா விளையாடுறதாங்கன்னா போயிருக்கும். பவுலிங்ல இன்னும் லைன்ஸ் வந்து கரெக்டா போடணும். பும்ரா எப்படி போறானோ அதே மாதிரி வந்து சிராஜும் ஆகாஷோட ஸ்பீட் ரொம்ப இந்த மேட்ச் இவன் சிராஜ் நல்லா தானே. இந்த மாதிரி சிராஜ் சூப்பரா போட்டான். செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா போட்டான்டா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆக்சுவலா யாருமே நல்லா போடல. நான் போன தடவையே சொல்லிட்டேன் நானு. அதாவது சிராஜ் ரன்னுக்கு போறானா அவனுக்கு ஃபீல்டு ரன் போகாத மாதிரி செட் பண்ணணும். விக்கெட்ஸ் எடுக்க ஆட்டோமேட்டிக்கா ரன்ஸ் போலனாலே விக்கெட் விழுக போகுது. இதான் கான்செப்ட். ரன்னுக்கு போகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷர் ஏறி அவுட் ஆயிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த பாயிண்ட் இது எப்படி சொல்றது தெரியல. அது போக வந்து இந்தியா சேஸ் பண்றதுன்னு எப்படி சேஸ் பண்ணுவாங்க? செகண்ட் இன்னிங்ஸ்ல நம்ம 30 ஓவர் 20 ஓவர் 20 ரன் 30 ரன் அடிக்கிறது சொல்லு. ஒரு இன்டென்ட் வேணாமா? எப்படினாலும் தோக்கதான் போறோம். அடிச்சு தோத்துருவோமே, என்ன போகும்போது சண்டை போட்டுதான் ஜெயிக்க முடியும். சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு போவே. அது கொஞ்சம் வீரமா ஜெயிச்சுட்டு போலாம். 280 வரைக்கும் அடிச்சு ஜெயிச்சோம். இவங்க அந்த ஸ்டார்டிங்ல ஆடினதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மாதிரி டிரா காட்டின மாதிரிதான் இருந்துச்சு. திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சு விக்கெட்டா விட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன அவங்க என்ன பிளான்ல வந்தானுங்க? திடீர்னு பிளான் மாறிடுச்சா? ஒண்ணுமே போலாண்டுக்கும் ஸ்டார்க்கு யாருக்குமே பவுலிங் எடுக்கல. ஜெய்ஸ்வாலும் பண்டில் அனுப்பும் போது ஹெட் வந்து பால் போட்டு ஒரு லூஸ் ஷாட் அடிச்சு அவுட் ஆன மாதிரி. அதுக்கப்புறம் வரிசையா போயிருக்கு. இதுல வந்து கான்ட்ரவர்சியான டெசிஷன் வேற ஜெய்ஸ்வாலுக்கு. பட்டுச்சா பரலையா? நீ வந்து தேர்ட் அம்பையர் போறனா ஐ மீன் அந்த இது எடுக்கிறாங்கல்ல டிஆர்எஸ் அந்த சம்திங், நீ அது வச்சிருக்கனா நீ அதைத்தானே பாக்கணும். அப்ப நீ அதை தூக்கி ஸ்ட்ரைட்டாவே பாத்துட்டு போயிரு. ஒண்ணு இதை பாரு இல்ல அதை பாரு. உனக்கு நேர்ல பாக்குறப்ப அவுட் பாரு தெரியுது. டிஆர்எஸ் அவுட் இல்லைன்னா அப்புறம் அதை வச்சிருக்க டிஆர்எஸ். நான் அதை பார்த்தேன். ஆனா அவுட் தான், பட் பிளேம் பண்ண முடியாது. அப்டேட் பண்ணாம இருந்திருப்பாரு. அப்டேட் பண்ணுங்க தலைவர். என்ன ரோஹித் சர்மா அப்ளிகேஷன் அது அப்படி அப்டேட் ஆகாம இருக்கிறது வெறியா இருக்கு. அவன் நினைக்கிறாங்க சும்மா போட்டுக்கிட்டு. இது எவ்வளவு பேசினாலும் சரி, அடுத்த டெஸ்ட் எப்படி போகுது அப்படின்றத பாக்கணும். அடுத்த